வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். வாசிக்க தெரிந்து கொண்ட பகுதி ரோமர் 4ஆம் அதிகாரம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 3வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை எண்ணப்படாமல் கடன் எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இப்போ ஏன் விசுவாசம் மேலானது, அப்படி உன் கிரியையோட விசுவாசம் மேலானதுன்றதை வேதம் விளக்குகிறது. அதான் இங்கே போட்டிருக்கு. இங்கே ஆபிரகாம் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அந்த விசுவாசம் ஆனது அவனுக்கு நீதியாக ரைச்சஸ்னஸ் எண்ணப்பட்டது. ஏனென்றால் தேவன் பார்வைக்கு அப்பாற்பட்டவர். எனக்கு நான் உருவத்தை வைத்து கொண்டு தான் கடவுளை வழிபடணும் என்று இல்லை. கடவுள் பார்க்க முடியாத மாதிரி இருக்கிறாரு, ஆனாலும் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறேன். அவர் கண்ணில் தென்பட மாட்டார், இருந்தும் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறேன். அவர் என்னை வழி நடத்தி என்னை முடிவு பிறந்தும் காத்துக்கொள்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசம்தான் ஆபிரகாமை கொண்டு வந்துச்சு. ஆபிரகாம் என்ன சொன்னார்? ஆண்டவர் சொல்கிறபடி இல்லை, நான் நடப்பேன், அவர் சொன்னால் போதும் அப்படின்னு அவர் காதில் பேசுகிறாரு, ஆண்டவர் பேசுகிறாரு, ஆபிரகாம் செய்தார். அதுதான் நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ நீதியாக எண்ணப்பட்டது. அப்புறம் இதான் போட்டிருக்கு, கிரியை செய்கிறவனுடைய கூலி. ஒருத்தன் வேலை செய்தால் அவனுக்கு கூலி வரும். கிருபை எண்ணப்படாமல் அது கிருபை வராது, கிருபையாகாது, கடன் எண்ணப்படும். ஓகே, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவர்த்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதி. இங்கே போட்டிருக்கு, விசுவாசம் தான் நீதியை குறிப்பிடப்பிக்கும். அதனால் தான் போட்டிருக்கு வேதத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னு. அதனால் எல்லாரும் விசுவாசிங்க, ஆண்டோடைய வசனங்களை வேதத்தை விசுவாசிங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.